ஜசான்கோ புற்றுநோய் பரிசோதனை மற்றும் கீமோதெரபிக்கான பிரத்யோக மையம், எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் சிகிச்சை மையம் திறப்பு விழா சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம் பங்கேற்று குத்து விளக்கேற்றி திறந்து வைத்தார். சென்னை மாவட்டம் கோடம்பாக்கம் வெள்ளாளர் தெருவில் ஜசான்கோ புற்றுநோய் பரிசோதனை மற்றும் கீமோதெரபிக்கான பிரத்யோக மையம், எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் சிகிச்சை மையம் திறப்பு விழா சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம் பங்கேற்று குத்து விளக்கேற்றி திறந்து வைத்து புற்றுநோய் சிகிச்சையில் தமிழக அரசின் தொலைநோக்கு திட்டங்கள் குறித்து சிறப்புரையாற்றினார். உடன் சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் நாகநாதன், 1000 விளக்கு மேற்கு தொகுதி கவுன்சிலர் நே. சிற்றரசு ஆகியோர் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் எஸ்ஆர்எம் குழுமத்தின் தலைவர் ரவி பச்சமுத்து, கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் தலைவர் டாக்டர் பிரகாஷ் ஆகியோர் டே கேர், கீமோதெரபி முக்கியத்துவம் மற்றும் சிகிச்சை குறித்தும் ஜசான்கோவின் பங்களிப்பு மற்றும் புற்று நோயின் பல்வேறு படிநிலைகள், பல்வேறு மருத்துவர்கள் குறித்து விளக்கினார். மேலும் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது டாக்டர் விஜயலட்சுமி பாலகிருஷ்ணன் கூறியதாவது: ஆரம்ப நிலை புற்று நோய் சிகிச்சை குறித்தும், நடுத்தர மக்களில் தேவை பற்றியும், தமிழ்நாடு முழுவதும் உள்ள கிராமங்களில் உள்ள கடைக்கோடி மனிதனுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதே ஜசான்கோவின் நோக்கமாகும் என்று தெரிவித்தார். எல்லாமே ஒன் பாயிண்ட் சொல்யூஷனாக இந்த சென்டர் செயல்பட்டு இது விரிவடையும் போது இதோ பலன்கள் மக்களுக்கு தெளிவாக போய் சேரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு. முழுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்தார்கள். அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கவனத்திற்கு அது கொண்டு செல்லப்பட்டு சட்டமன்றத்தில் நிதிநிலை அறிக்கைகளில் ஒரு அறிவிப்பாக அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ஈரோடு, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, நாகர்கோவில் ஆகிய 4 மாவட்டங்களில் இருக்கிற மக்களிடையே முழுமையான புற்றுநோய்க்கான அந்த ஸ்கிரீனிங் ஒர்க்கை தொடங்கிடுவது என்று அன்றைக்கு முடிவெடுக்கப்பட்டது. திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, ஈரோடு மட்டுமே எடுத்துக்கொண்டதற்கு காரணம், சாயப்பட்டறை கழிவுகள், தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் போன்ற தோல் பதனிடும் தொழிற்சாலைகள், குறிப்பாக நாகர்கோவில் போன்ற பகுதிகளில் ரப்பர் தோட்டங்கள் என்கின்ற வகையில் இந்த புற்றுநோயின் பாதிப்பு அதிகரித்து வருகிற மாவட்டங்களாக இன்றைக்கு 4 மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த 4 மாவட்டங்களிலும் புற்றுநோய்க்கான அந்த பாதிப்புகளை கண்டறிவது என்கின்ற வகையில் ஆராய்ச்சி தொடங்கப்பட்டது. தொடங்கி ஒரு 4-5 மாத காலங்களில் ஏறத்தாழ ஒரு 30%